இன்னியோட வீடியோ ரொம்ப சின்ன வீடியோங்க. ஆனா ரொம்ப முக்கியமான வீடியோன்னு நெனைக்கிறேன். ஏன்னா புத்தர் சொன்ன மாரி நம்மளுடைய வாழ்க்கையில 99% சஃபரிங் தான். 1% அப்போ இப்ப எப்பயாவது ஒரு சந்தோஷம் வந்துட்டு போகும். அதுதான் நம்ம வாழ்க்கை. ஸோ இந்த 99% ஆன கஷ்ட காலத்த நம்ம எப்படி சர்வை பண்றது? அதுலயும் இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்த எப்படி அனுபவிக்கிறது? எப்படி நம்மளோட வாழ்க்கைய முன்னோக்கி நகர்த்திக் கொண்டே போவது? அப்படின்றது தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. இந்த பிரச்சனை அப்படின்றதுங்க, அது நெறைய பரிணாமங்கள்ல வரும். அது உங்களுடைய வாழ்க்கையில இருக்க ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். உங்க அப்பா, அம்மாக்கு இல்ல உங்களுடைய குழந்தைகளுக்கு இருக்க உடல்நல பாதிப்புகளா இருக்கலாம். உங்க ஸ்பௌஸ் கூட இருக்க உங்களுடைய பிரச்சனைகளா இருக்கலாம். இல்ல உங்களோட ஆஃபீஸ்ல இருக்க ட்ரபிள்ஸா இருக்கலாம். இல்ல வாழ்க்கையில சும்மா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏற்பட்ட பிரச்சனைகளா இருக்கலாம். இந்த மாதிரி வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏராளம் தான். ஆனா இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போதும் சில மனிதர்கள் மட்டும் வாழ்க்கையை எப்பயுமே ஒரு புன்முறுவலோடவே வாழ்றதை பார்த்துருப்பீங்க. நம்ம என்ன நினைச்சுப்போம், ஓ அவங்க வாழ்க்கையெல்லாம் கஷ்டமே இல்லை போல இருக்கு, ஜாலியா இருக்காரு மனுஷன் அப்படின்னு நினைச்சுப்போம். ஆனா அதுதான் கிடையாது. வாழ்க்கையை நம்ம எப்படி பார்க்குறோம், நம்ம வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து நம்ம வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, நிறைய நேரங்களில் சில பேரோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்தார், இவருக்கு வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டமா அப்படின்றத நீங்கள் அவரோட வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கும் போது தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு புன்முறுவலோட நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பை பெட்டர் ஆக்கிக்கிட்டு நம்மளுடைய சுற்றி இருக்கவங்களோட வாழ்க்கையும் பெட்டர் ஆக்கிட்டு வாழ முடியும். அதை நம்புறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நம்பிட்டீங்கன்னா இப்போ நம்ம அடுத்ததான் என்ன செய்வோன்றதை பார்க்கலாம். இந்த சொல்யூஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுடைய மூளையை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுங்க. நம்ம மூளை அப்படிங்கிறதுக்கும் நம்ம உலகத்துக்கும் ரொம்ப முக்கியமான சம்மந்தம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா டெவலப்மெண்ட்ஸும் இருக்குது இல்லைங்களா, இதில் கடந்த 200 வருஷத்தில் வந்த ரொம்ப முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ், அதையும் தாண்டி கடந்த 50 வருஷத்தில் வந்த டெவலப்மெண்ட்ஸ் தான் இன்றைக்கி எல்லார் கையிலையும் சோறு இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த எல்லா விஷயங்களும் இப்போ தான் நமக்கு கிடைச்சிருக்குன்றதுனால நமக்கு ஜெனட்டிக்கலாகவே நம்மளுடைய உடல் ரீதியாகவும் சரி, நம்ம மன ரீதியாகவும் சரி, சில விஷயங்களுக்கு நம்ம ட்ரெயின்டு. அதில் என்ன விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் எல்லாமே வாழ்வா சாவான்ற எண்ணம். இதை என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, யுவர் மைண்ட் இஸ் ஆல்வேஸ் லிவிங் இன் த ஜங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, ஒரு காட்டுக்குள்ளே நீங்கள் வாழும்போது எவ்ரி செகண்ட், ஒவ்வொரு செகண்டுமே உங்களுக்கு வாழ்வா சாவா பிரச்சனை தான். ஸோ உங்களுடைய மைண்ட் எப்பயுமே ஒரு என்டையர்லி அலர்ட் ஸ்டேட்டில் இருக்கும். யார் நம்மளை வந்து தாக்க போகிறாங்களோ அப்படின்ற எண்ணத்துலேயே இருக்கும். அந்த எண்ணம் இன்றைக்கும் நமக்குள்ளே இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, அது உங்களோட மைண்டு இமீடியட்டாக இது வாழ்வா சாவா சுச்சுவேஷனு, இதில் நீ ஜெயிச்சா வாழ்க்கையில் ஜெயிச்சிட்ட, இல்லாட்டா இன்னையோடு நீ செத்துட்ட அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய மனசு உங்களுடைய அந்த சுச்சுவேஷனை மாற்றி காமிக்கும். இதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்த்தா பூதாகரமாக தெரியும், கொஞ்சம் நகர்த்தி வச்சு பார்த்தா ஈஸியாக தெரியும்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. அது வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் அதற்கான காரணம். ஏன்னா உங்களோட மைண்டு எல்லாத்தையுமே வந்து கேட்டாஸ்ட்ரோஃபிக் லெவலுக்கு ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கும். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வெயிட் டைமை கொடுக்கறதும் கொஞ்ச நேரம் கழித்து இதை பார்க்கலான்னு யோசிக்கிறதும் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யலாம், எப்போ எல்லாம் நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறோமோ அப்போல்லாம் ஓகே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை பற்றி யோசிப்போம் அப்படின்ட்டு கொஞ்சம் நகர்த்தி போட ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை பற்றி நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், அதை பற்றி யோசிக்கலாமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் திட்டாரு, உங்களுக்கு பயங்கரமான கோவம், பேசாமல் பக்கத்தில் இருக்க கத்தி எடுத்து குத்திடலாமான்னு யோசிக்கிறீங்க. அந்த கோவம் இருக்கும்போதே ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஓகே, ஓரளவுக்கு கோவம் கம்மியாக இருக்கும். இன்னொன்று கத்தியால் குத்திங்கன்னா நான் போலீஸ் ஸ்டேஷனில் போயிருக்கணும், அவன் ஜாலியாக செத்துட்டு பரலோகத்துக்கு போயிருப்பான், ஆனால் நான் தான் ஜெயிலில் உட்காந்து கஷ்டப்படணும் அப்படின்ற எண்ணம் வரும். சரி, 1 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி 1000 பேர் வந்துட்டு போவாங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு தோணும். இது ஒரு 10 வருஷம் கழிச்சு இதெல்லாம் நான் ஒரு பிரச்சனை நான் யோசிச்சுட்டு இருந்திருப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மாற ஆரம்பிக்கும். சரி, இதெல்லாம் வந்து கோவப்படுறதெல்லாம் ஈஸியான விஷயம் தான் சார், ஆனால் கோவப்படுறதை பற்றி நான் பேசலை. நான் பேசுகிறது வேறு விஷயம். வாழ்க்கையில் இருக்கிற நகர்ந்து போக முடியாத பிரச்சனைகள், அது பண பிரச்சனையாக இருக்கலாம், அடுத்த மாதத்துக்கு வாடகை கட்ட வேண்டியதாக இருக்கலாம், உடல் ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம், வேலை போயிடுச்சுன்ற பிரச்சனை இருக்கலாம். இந்த பிரச்சனைகள்லாம் நான் என்ன செய்ய போகிறது அப்படின்றது உங்கள் மைண்டில் கேள்வி இருக்கும். இந்த மாதிரியான கேள்விகள் வரும்பொழுது உங்களுக்கு நோட் பேடு ஒரு ரொம்ப முக்கியமான டூல்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு நோட் பேட் எடுத்து எழுத ஆரம்பிங்க. இதெல்லாம் என் பிரச்சனை, இப்போதைக்கு என்னால் என்ன செய்ய முடியும், இதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியாதுன்னு உங்கள் மைண்டு நிறைய விஷயங்களும் சொல்ல ஆரம்பிக்கும். சரி, அதெல்லாம் முடியாது, சரி இப்போதைக்கு என்னால் என்ன முடியும் அதை மட்டும் எழுதுன்ட்டு ஒரு லிஸ்ட்டு போடுங்க. அதுலேயும் நிறைய விஷயம் உங்களால் செய்ய முடியும். அதில் இப்போ எந்த விஷயத்த செஞ்சால் இந்த பிரச்சனையிலேருந்து நான் ஒரு ஸ்டெப்பு நகர்ந்து வெளில வர முடியும்னு யோசிங்க.
அதுக்கு கண்டிப்பாக உங்களோட மைண்டு ஒரு ஆன்சரை கொடுக்கும். இப்போது உங்கள் மைண்டில் இன்னொரு விஷயமும் யோசிக்க ஆரம்பிக்கும். இது ஓகே, ஒரு ஆப்ஷனு இன்னும் 10 ஆப்ஷன் இருக்கே, அதெல்லாம் எவாலுவேட் பண்ணலாமே அப்படின்ட்டு நீங்கள் யோசிப்பீங்க. எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க, பிரச்சனையோடைய டெப்த்தில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த இடத்துல எந்த இடத்துலையுமே நீங்கள் செயலில் ஈடுபட முடியாது. அது உங்களை இன்னும் ஆழமான பிரச்சனைக்கு தான் எடுத்துகிட்டு போய் விடும். கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க, ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு சிந்தனையிலேருந்து ஒரு ஆன்சர் பிறக்குதா, அந்த வேலையை நோக்கி வேலை செய்ய ஆரம்பிங்க. ஏன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களோட மைண்டில் இருக்கிற எந்த நெகட்டிவ் தாட்ஸ் உங்களோட மைண்டை விட்டு வெளில போக ஆரம்பிச்சிடும். அதுவே உங்களுடைய மைண்டை கிளீனராக வச்சுக்கிறதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஏதுவாக அமையும். ஸோ உங்களோட மைண்டு எப்பப்பெல்லாம் இந்த ஒர்க்கிங் மோடுக்கு போதோ அப்பப்பெல்லாம் உங்களோட மைண்டு இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்படின்ற இடத்துக்குள்ளே போயிடுங்க. ஏன்னா வேலையபிள் அதிகமாக அதிகமாக மைண்டுக்கு தேவையான எனர்ஜி மைண்டுக்கு கிடைக்காது. ஸோ சோகங்களையோ இல்லை ஆங்ஸைட்டியோ உங்களோட மைண்டு யோசிக்கிறதுக்கான டைம் அதுவாக இருக்காது. ஸோ உங்களோட மைண்ட் அதை விட்டு வெளில வர ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு வேலை செஞ்சு முடித்த உடனே கொஞ்சம் நீங்கள் அந்த பிரச்சனையை விட்டு வெளில வந்திருப்பீங்க. இப்போது உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கிறதுக்கான டைமும் கிடச்சிருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரீப்ராசஸ் பண்ணி பார்க்கணும். சரி, எனக்கு அப்போ இந்த பயம் இருந்தது, எனக்கு இந்த சொல்யூஷனாக தெரிஞ்சுது, இப்போ நான் இதில் எதை எடுத்து செய்யலான்னு நினைக்கிறேன் அப்படின்றது இப்போது உங்களோட மைண்டை ப்ராசஸ் பண்ண முடியும். அப்போயே கூட தானே சார் ப்ராசஸ் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ ப்ராசஸ் பண்ணியிருக்க முடியாதுங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்களோட மைண்டு எப்பப்பெல்லாம் ஆங்ஷியஸாக இருக்கோ அப்பப்பெல்லாம் அது ப்ராசஸ் பண்ணாது, அது ஃபியரை தான் கிளப்பி விடும். இதை பற்றின பயங்களில் தான் நிறைய கிளப்பி விடுமே தவிர, அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் செல்ஃப் டாக்கை தான் நிறைய ஈடுபட வைக்குமே தவிர, உங்களால் அந்த விஷயத்தை ப்ராசஸ் பண்ண முடியாது. அப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பாசிட்டிவ்ஸ் என்ன இருக்குது, இதுக்கு நெகட்டிவ்ஸ் என்ன இருக்குது, இது செய்யக்கூடிய ப்ராக்டிகாலிட்டி என்ன இருக்குது, இதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்னவாக இருக்க போகுது, இந்த மாதிரி உங்களோட மைண்டால் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது யோசிக்க முடியாது. ஆனால் மைண்டு காமாக இருக்கும்போது யோசிக்க முடியும். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட் என்ன, எப்பயுமே பிரச்சனையில் இருக்கும்போது ஒரு 2 நிமிஷம் பாஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இதுக்கப்புறமா இந்த விஷயத்தை 10 நிமிஷம் கழிச்சு நான் எப்படி யோசிப்பேன், ஒரு 10 மணி நேரம் கழிச்சு எப்படி யோசிப்பேன், ஒரு வருஷத்துக்கு கழிச்சு எப்படி யோசிப்பேன், ஒரு 10 வருஷம் கழிச்சு எப்படி யோசிப்பேன்னு யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை கொஞ்சம் கம்மியாக தெரிய ஆரம்பிக்கும். சரி, இதெல்லாம் பிரச்சனை, இப்போ இதில் எந்த ஒரு விஷயத்தை இப்போ என்னால் செய்ய முடியும்னு யோசிங்க. அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிருங்க, பிரச்சனையை மறக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு மைண்ட் ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த மைண்ட் ஸ்பேஸில் உட்காந்து நீங்கள் இப்போ யோசிக்க முடியும், ப்ராசஸ் பண்ண முடியும். உங்களால் பிரச்சனையிலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெளில வரவும் முடியும். இதை எப்படி ப்ராசஸ் பண்ணணுன்ற டூல்ஸை நம்ம இந்த வீடியோ சீரிஸில் ஃபியூச்சரில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சைக்காலஜி நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.